நடிகை சமந்தா மற்றும் நாக சைத்தன்யா இருவருமே காதல் திருமணம் செய்திருந்தாலும் கூட சில வருடங்கள்லேயே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க. அதன் பிறகு நாக சைத்தன்யா தன்னோட புது காதலி சோபிதாவை ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டாரு. அதற்காக நெட்டிசன்கள் தொடர்ந்தும் நாக சைத்தன்யாவை கடுமையாக தாக்கி பேசிட்டு வர்றாங்க. சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் நாக சைத்தன்யா இது குறித்து பேசியிருந்தார். வேறு யாரும் செய்யாத ஒரு விஷயத்த நான் செய்திடலை, என்னை ஒரு குற்றவாளி போல பார்க்குறாங்க அப்படின்னு கூறியிருந்தார். நான் எந்த பேட்டிக்கு போனாலும் கூட இதை பற்றியே ஏதாவது கேட்டு என்னை தூண்டிவிட்டு என்கிட்ட இருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்குறாங்க. நானும் ஏதாவது சொல்லிட்டா அதன் மூலமாக பல செய்திகள் கிசுகிசுக்கள் வருது. நான் அதிலிருந்து மீண்டு வந்துட்டேன், சமந்தாவும் கூட மீண்டு வந்துட்டாங்க. இருவருக்குமே ஒருவர் மீது மற்றொருவருக்கு மரியாதை இருக்குது. நடந்தது எங்கள் இருவருக்குமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட சமந்தாவும் மூட் ஆன் அப்படின்னு நாக சைத்தன்யா அந்த பேட்டியில் குறிப்பிட்டு இருக்கிறதால, அப்படின்னா புது காதல் இருப்பதா கிசுகிசுக்கள் வர்றதை நாக சைத்தன்யா உறுதி செய்கிறாரா அப்படின்னு நெட்டிசன்கள் தற்போது கேள்வி எழுப்பி வர்றாங்க.